ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஒரு பொருளை திருடுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக அங்கே வந்துட்டு ஓடி போய் ஒரு ரூம்குள்ள அவள் மறைஞ்சிக்கிறா. ஃபைனலாக வந்துட்டு எனக்கு இந்த டைமண்ட் கிடச்சிருச்சு, இதை தேடுறதுக்காக தானே இத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்காங்க, என்கிட்ட வேலை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக முடிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களாம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போக பார்க்குறா. ஆனால் உள்ளே வந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. வேகமாக வாஷ்ரூமுக்கு அங்கே போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கேயுமே அந்த பர்சன் வர்றாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அதான் நம்மளோட ஹீரோ லீஜன். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ நான் இன்றைக்கி செத்தே நினைக்கும் போது அவன் பக்கத்தில் க்ளோஸாக விடுறான். ஆனால் உன்னோட கண்ணுக்கு அங்கே ஹீரோயின் தெரிய மாட்டா. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ நான் வந்துட்டு யாரோட கண்ணுக்கும் தெரியலையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அவன் பாட்டு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளே எவ்வளோ ஹாட்டாக இருக்கான் இவன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம இதுக்காக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு போகும்போது கண்ணாடியில் பார்த்தா உருவமே தெரியல. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா நான் வந்து இதை தொட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அவள் வந்துட்டு அந்த சோப்பை தூக்கி அவங்க கீழே போடுறா. அதுக்கப்புறம் அதை மேலெடுத்து வைக்கிறா. அங்கே கச்சிப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஆட்டிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒருவேளை பேய் எதுவும் இங்கே வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவனை இப்படியே வந்துட்டு ஒரு வழி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. பார்த்தா வந்துட்டு பாதி உருவம் அவங்க வந்துட்டு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இப்போ பாதி உருவம் தெரிஞ்சிட்ருக்கு, இப்படியே போச்சுன்னா நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், மறையிறேன் பாதி வந்துட்டு உருவம் வருது அப்படின்ற சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது இங்கே வந்துட்டு இவ உடனே கால் பண்ணி அவங்க நானிட்ட எனக்கு வந்துட்டு அந்த பொருள் எல்லாமே கொண்டு வாங்க, இங்கே ஏதோ பேய் வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, இல்லைன்னா யாரோ வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் இவனா என்ன பற்றியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அங்கே மந்திர பையை கொடுத்ததுமே அவன் வந்துட்டு அங்கே டச் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே செட் ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்கு. அதை அவங்க நானி வந்துட்டு எடுத்து போட்டுட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கடவுளே நான் எப்படியாச்சும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வெளியே ஓடிடணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது உருவம் பாதி பாதி வந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த பாருங்க அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட டவலை பிடிங்கிட்டு அங்கே இருந்து வேகமாக வந்துட்டு எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோயின் குதிச்சு ஓடி போயிடுறா. அப்போ நானி அவனை அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற சொல்கிறான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், அது வந்துட்டு பேயெல்லாம் கிடையாது, ஏதோ வந்துட்டு ஒரு ஏஜென்ட் தான் இங்கே வந்துட்டு இதை திருட வந்திருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்போர்ட்லாம் கொடுங்க, அதை கேட்டுட்டு அந்த திருடியே வந்துட்டு என் முன்னாடி வரட்டும், ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை வந்து கிஃப்டாக கொடுக்குறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னோட பாடி வந்துட்டு இப்படி மறையிறது மறையாமல் இருக்கிறதுமா இப்படியே இருந்துச்சுன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சி அதை வந்து திருட முடியும், என் வேலையை சுத்தமாக கெட்டு போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தா இப்படி ஹீரோ வந்துட்டு ப்ரப்போசல் கொடுத்துருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. கண்டிப்பாக அப்படின்னா நம்ம வந்துட்டு போய் இவனை மீட் பண்ணி அதை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எடுத்தாக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அங்கே ஹீரோ போய் மீட் பண்ண போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீ படிச்சு பாரு, இது எல்லாமே கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ன்றத சொன்னதும் என்ன இவ்வளோ பெரிய டிக்ஷனரி மாதிரி இருக்குன்னு அவன் சொல்கிறா. அதை படித்து பார்த்தா ஏகப்பட்ட ரூல்ஸ் எழுதியிருக்கு. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கலாம், இன்டர்வியூ பண்ணக்கூடாது, நான் வந்துட்டு சொல்கிறதான் கேட்டு நடக்கணும். அதுக்கப்புறம் உன்னோட வீடு சைடில் யார் கூடயுமே உறவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த ரூல்ஸ்லாம் போட்டுக்கோவுமே. என்ன இதெல்லாம் இப்படிலாம் வந்துட்டு யாராச்சும் கான்ட்ராக்ட் போடுவாங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் உன்னை யாரும் இங்கே கட்டாயெல்லாம் படுத்தலையே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இங்கேருந்து எந்திரிச்சு போயிடலாம். 2வது நான் வந்துட்டு ஒரு திருடியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ப்ரப்போசல் கொடுத்தா ஃபஸ்ட்டு அவங்க தான் வருவாங்கன்னு நினச்சேன், நீ வந்திருக்கியே அப்படின்னா நீ தான் அந்த திருடியா அப்படின்ற சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்குது, நானே வந்துட்டு ஒரு ஆர்ஃபனில் வளர்ந்த பொண்ணு, எனக்கு வந்துட்டு யாருமே கிடையாது, ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிற கான்ட்ராக்டை வந்து ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே, உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த தீஃப் மாதிரி தோணுது அப்படின்ற சொன்னதும் நான் அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே கிடையாதுப்பா, என்னால் வந்துட்டு எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது, நான் எங்கிட்ட போய் வந்துட்டு தீஃபாக வந்துட்டு எல்லாத்தையும் திருடுறதுக்கு வேற முடியும் அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நீ வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுது வேற ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு வந்துட்டு நான் ஆர்ஃபன் கேர்ள்ன்ற வசதானே பிடிக்கல, நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த கான்ட்ராக்டில் நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு
ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்கள் வந்து என்னோட அம்மாட்ட இப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல என்ன தான் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு, நீங்கள் எப்படி இவ்வளோ மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்டுருக்கப்ப, நீ பேசாமல் இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்புறம் ஹீரோயின் ஆல்ரெடி நான் சைன் பண்ணிட்டேன், இப்போ இருந்து அவரோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்றத சொல்கிறப்ப, அப்போ அங்கே அவளுக்குமே வந்துட்டு நீ பேசி ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு gift கொடுக்க வந்திருக்கேன், இந்தாங்க இந்த கிஃப்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அவள் கையில் போடுற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட போகிறா. ஆனால் ஹீரோயின் அதை விட பயங்கரமான ஆள், அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதில்ல, 2 பேருமே ஸ்லிப் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வேமா அவளை அங்கே காப்பாற்றிட்டு நீ வந்துட்டு இப்போ நல்லா தானே இருக்க அப்படின்ற சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன்ற வசதானே என்னை வந்துட்டு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்காம இந்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்க, நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன், யாருக்குமே எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. டே நிப்பாட்றா அப்படின்ற சொல்லிட்டு மனசில் போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, முதல் நில்லு, நீ வந்துட்டு இப்போ உடம்பு வேற வந்துட்டு முடியாமல் இருக்கு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு வந்துட்டு அவன் தூக்கிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு அவன் காலில் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான். உண்மையை சொல்லு, எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா வந்துட்டு அந்த தீஃப் மாதிரியே ஏன் தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, நீங்கள் ஏன் இப்படிலாம் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்துட்டு ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க, அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்டான்னு கேட்டதும், நீ எதுக்காக வந்துட்டு இதை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு விசாரிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அது மேலே அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு அதை திருடுறதுக்குமே ஆள் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் கேட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஆமாம் வந்தாங்க நேற்று அப்படின்றத சொன்னதுமே, ஆனால் வந்துட்டு இவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும்போது எப்படி வந்துட்டு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டதும், சில டைம் அப்படி தான் நடந்துடும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் என் மேலே டவுட்லாம் படாதீங்க, என்னால் இந்த வாட்டர் பாட்டிலையே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட முடியலன்றப்ப என்னால் எப்படி போய் வந்துட்டு ஃபைட் பண்ணி திருடலாம் முடியும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ சரிதான் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்ததுமே எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே குடிச்சிட்ருக்கான். சரி நீ பேசாமல் ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது, எங்கே போயிட்டுருக்கீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுங்கன்னு சொன்னதும், ஆல்ரெடி ரூல்ஸில் எழுதிட்டே என்னென்ன ரூல்ஸ்னு, தேவையில்லாமல் இதெல்லாம் நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே எனக்குமே வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் அப்போ அங்கே ஹீரோவோட ரூமுக்கு வந்துட்டு அங்கே மறைஞ்சு போய் வந்துட்டுருக்கா. நான் இந்த ரூமில் தான் செக் பண்ணலை, பேசாமல் நான் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. அங்கே வந்துட்டு திடீர்னு நம்ம பாடியெலாம் வேறு அங்கே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன்னா வந்துட்டு தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது, எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே வந்துட்டு தெரிஞ்சதுமே ஷோர்ட்டில் அங்கே கழட்டிட்டு அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. டோட்டலாக வந்துட்டு அங்கே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுப்பா, அதனால தான் இங்கே வந்தேன்னு சொன்னதுமே, எப்படி இப்படி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நடிச்சுட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, இவ தான் வந்துட்டு அந்த திருடி, அதனால தான் இதை வந்து எடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே போயிட்டுருக்கா நீ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பெட்டில் தள்ளி விட்டுட்டு பெட்ஷீட்டை வந்து அங்கே கவர் பண்ணி விட்டுட்டு இவனுமே போய் பக்கத்தில் படுத்து விடுறான். ஏன்னாச்சு எதுக்காக நீ இப்படி என்னை கவர் பண்ணி விட்டுருக்கான்னு சொன்னதும், உனக்கு தான் பயமாக இருக்குதுல்ல, ஸோ வந்துட்டு நீ வயசாமல் வாய மூடிட்டு படு, நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அதில் நீ என் கூட வரணும்னு சொன்னதும், என்ன பார்ட்டி அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நீ தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், அந்த டைமண்ட் வந்துட்டு உனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு காமிக்க போகிறேன் அப்படின்ற சொன்னதும், அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி வந்ததும், நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு ட்ரெஸ் இது இப்படியே நீ வரப்போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஏன் இதுக்கு என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஃபஸ்ட்டு இவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பிவிடுங்க நாங்கள் நேனிட்ட சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்ன டைம் ஆகிட்டு இருக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். பிறகு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று தான் வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தான். அவன் ஆர்ஃபனேஜ் கேல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டானே, என்ன வந்துட்டு அந்த பொண்ணுட்டு அப்படி பார்த்தான், ஒன்று வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற லெவலுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க வேற கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே பார்த்துட்டு, உண்மையிலே இந்த பொண்ணு ஒருத்தர் தான்ப்பா, ஏன் வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு இப்போ புரியுது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லின்னுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். இவ தான் என்னோட ஒய்ஃப், நான் இவ்வளோ தான் ரொம்ப வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஆசைப்பட்டு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு காலங்காலத்துக்கும் சேர்ந்துருப்போம், 2 பேருமே வந்து பேபியுமே பெற்றுக்குவோம், அந்த பேபிக்கு தான் இந்த டைமண்டை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நீ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கான், இவன் கூட சேர்ந்து நான் குழந்தை வேற பெற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே, ஏன்னா வந்துட்டு உனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லையான்னு கேட்டதும், நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து காலங்காலமும் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்காக அந்த டைமண்டை வந்துட்டு இப்போ ஷோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காமிச்சதுமே
சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட கண் எல்லாமே அந்த டைமண்ட் மேலே தான் இருக்குது. நம்ம ஹீரோ அவ்வளோவே தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இவ பார்க்குற பார்வையிலே புரியுது இவ தான் வந்துட்டு அந்த திருடின்னு சொல்லிட்டு. ஸோ இவளை எப்படியாச்சும் பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த லின் அங்கே வந்துடுறான். நான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் உள்ளே வச்சுருறேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நானுமே ஹெல்ப்புக்கு வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ ஹீரோ அதெல்லாம் தேவை கிடையாது, அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நான் கீழே போய் ஏதாச்சும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக போகும்போது கார்டை கொண்டு வந்து அவள் வேணும்னே நம்ம ஹீரோயினோட பேக்கில் போடுறா. இப்போ இப்படி திரும்பும்போது அங்கே மேலே தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பட்டுறது. அப்போ அவள் வந்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி என் ட்ரெஸ்ஸை வந்துட்டு இவன் நாஸ்தி பண்ணிட்டா பாரு அப்படின்ற சொன்னது. இதுக்கே இப்படி கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. அலசுனா போகுது இல்லை தொடச்சா போகுது அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அந்த பேச்சை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். நீ வந்துட்டு என்ன அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு அவளுக்காக சப்போர்ட் பண்ணலை, நான் வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லின் போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே பின்னாடியே வந்துட்டுருக்கா. எதுக்காக அப்படி வரேன்னு சொன்னதுமே நான் தானே இப்போ அப்படி பண்ணிட்டேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சொன்னதும் சரி ஓகே நீ போ உள்ள அப்படின்ற சொல்லும்போது அங்கே கார்டை வந்துட்டு அவள் கொடுத்துருக்காள்ல, அந்த கார்டை வந்துட்டு நம்ம ஹீரோயினை எடுத்துகிட்டு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கா. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவங்க போய் டச் பண்ணதுமே அலாரம் அடிக்கிட்டோம் மாட்டிக்கட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே அலாரம் அடித்ததுமே கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மறையிற சக்தி இருக்கு இல்லையா, அவள் மறைய ஆரம்பித்ததுமே ட்ரெஸ் மட்டும் தான் தெரியுது. அதை பற்றி நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த லீட் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு இது அவளோட ட்ரெஸ் தான், இவ தான் வந்து திருடியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு இவ மாட்டிக்குவாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே மாஸ்க்கெல்லாம் போட்டு வேமா அவளை வந்து காப்பாற்றி தூக்கிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லும்போது அவன் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்களா அப்படின்ற சொன்னதோ அப்படின்னா நேற்று திருட வந்தது நீ தானே அப்படின்ற சொன்னதும் ஐயோ நாளா இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் புது கதையை கட்டினதுமே இந்த பொய் பேசுகிற வேலையை விட்டு கைப்பிடியே பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமே பொய் வேற பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்துட்டு இப்படி மறையிற சக்தியெலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே என்னை மான்ஸ்டர்னு பேசிகிட்டு இருக்காங்க, நான் அதனால தான் இப்படி ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் புதுசாக என்ன கதையை கட்டிகிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோ நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பொய்ன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த லீன் கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்படி திருநதை அவள் தான் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் வேமா இந்த பக்கம் இருந்து வந்ததும் இவன் எங்கே பண்ணிட்டுருக்கா அப்படின்றத கேட்டதும் என் ஹஸ்பண்ட் கூட தானே நான் சேர்ந்துருப்பேன் அப்புறம் எங்கே போவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லீனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அது எப்படி இவ இங்கே இருப்பா, நான் தானே வந்துட்டு அங்கே காடை இவளோட பையில் போட்டு உள்ளே போய் இவ எடுக்கட்டும் மாட்டிக்கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ட்ராப் இருச்சு அப்படின்ற சொன்னதும் பார்த்தீங்கல்ல இவ வாயிலேருந்தே உண்மை வர வச்சுட்டா, இவ தான் என்னை வந்துட்டு வேணுனே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சொன்னதுமே அப்போ அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவள் சொல்கிறா நீ இவ மேலே நம்பிக்கை வைக்காத, இவ சரியான ஃப்ராடாக இருக்கா, இவ தான் நீ தேடிட்டு இருக்க அந்த திருடின்னு சொல்லும்போது அவள் பார்த்தா அப்படியே அங்கே மயக்கம் வந்த மாதிரி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ நீ விலகுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவ ஏன் இப்படி இவ்வளோ போய் நம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நானி அந்த கார்டை வந்து வேணுனே லிண்டா அவளோட பர்ஸில் போட்டிருக்கா, அவள் போய் அதை எடுக்கிறாளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் எனக்குமே அது நல்லாவே தெரியுமே அப்படின்றத சொல்கிறான். அவள் ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கா, அவள் ஆக்டிங் எந்த லெவலுக்கு போகும் நானுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் நீ வந்துட்டு அவளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கா, அவளை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னதும் இல்லை அதுக்குமே வந்துட்டு டைம் ஆகட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் நீங்கள் வந்துட்டு அவளை எங்கேயுமே போக விடாமல் பார்த்துக்கோங்க, அதான் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குற வேலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நல்லா ரொம்ப ஹாப்பியாக பயங்கரமாக நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா சாப்பாடெல்லாம். அப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு எனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா, இப்படியெல்லாம் நல்லா உட்காந்து தின்னுட்ருக்க, வந்துட்டு அறிவே இல்லாமல் என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ அதை திருடு தான் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவ ஏதோ வந்து வேலை பண்ண வந்திருக்கான்னு. ஸோ அவங்க ரெக்கார்டிங் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிறா. இப்போ வேணுனே அவளாவே கையங்க கட் பண்ணிட்டா, ஐயோ என்னை இப்படி வந்து பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, இங்கே பாருங்கள் என் கையை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டா, இந்த பக்கம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டா, நீ தான் வந்துட்டு காடெல்லாம் வச்சேன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து பழிய போட்டதுமே நான் எதுவுமே பண்ணலை, நான் அப்பாவி பொண்ணு, நான் வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கப்ப நான் எப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோக்கு அவளோட ஆக்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா லின்னை தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் பண்ணுறா. இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க, உடம்பு முடியாதவா இப்படி தான் வந்து ஹெல்த்தியாக பயங்கரமாக சாப்பிடுவாங்களான்னு சொன்னதும் நான் ஆர்ஃபனில் வளர்ந்த பொண்ணா, சாப்பாடெலாம் நல்லதா நான் பார்த்ததே இல்லை, ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே ட்ராமா பண்ணுறா. அதுக்கப்புறமே அவள் தேவையான
தேவையில்லாமல் பேசினதும் நம்ம ஹீரோட்ட இந்த பாருங்க அவள் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் காமிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் வந்து ஆர்ஃபன்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு தானே என்னை யாருமே மதிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் நான் இங்கேருந்து கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த லீன்ட்ட, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கம் வந்துடாத, மரியாதையோட போயிரு வீட்டை விட்டு வெளியேன்னு சொல்லிட்டு திட்டான். அதை கேட்டுட்டா நீ வந்துட்டு எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்னோட அம்மாட்ட வாக்கு கொடுத்தேன் இல்லை என்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு, அப்புறம் என்ன நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு நான் தான் உங்களுக்கு நடுவில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் வந்துட்டு இந்த பிரச்சனையே என்னால் வேணாம், நான் திரும்ப உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ எங்கே போயிட்டுருக்க நில்லு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த லின்னை நீ இப்போ வந்துட்டு கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே இப்போ எதுக்காக நீ வந்து என்னை கிஸ் பண்ணேன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் எனக்காக வந்து யாருமே இப்படிலாம் சப்போர்ட்டே பண்ணதில்லை, எனக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு ஆனால் சாரி கேட்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன நீ ஓ இஷ்டத்துக்கு இப்படி சாரி கேட்டேன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவானா, ஓ இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு பாட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது என்னடா பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை என் அழகில் மயங்கி என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கணும், ஒழுங்காக வந்துட்டு வீட்டிலே இரு அப்படின்ற சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்குன்னா வேலை இல்லையா, வெளியே போக வேணாமா அப்படின்ற சொன்னதும் எங்கேயும் போகக்கூடாது, ஒழுங்காக எங்கேயும் இரு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் எப்படி தான் வந்துட்டு அந்த பேமெண்ட் எடுத்து இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா அந்த லின் வந்து ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணி நீ வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடணும், அந்த பழி எல்லாமே அவளோட மேலே விழுகணும், அதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அதை லீக் பண்ணி அவளை வந்துட்டு இந்த வீட்டை விட்டே அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்கே காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அடிப்பாவி நீ எதுக்காக என்னை இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது அப்போ நீ வீட்டை விட்டுலாம் வெளியே போகக்கூடாது, மாஸ்டர் சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் என்னோட பர்த்டே நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேக்கு தான் வாங்க போகிறேன்னு சொன்னதுமே ஆனால் வந்துட்டு விடமாட்டாங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள், நான் கேக் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே விடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு கேக்கை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இப்போ நான் இங்கே வெளியே வந்து பார்த்துட்டு ஐயோ கடவுளை ஆளை கடமைன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்காக வச்சுருக்க கார்லேயே வந்துட்டு இவளுமே கூட சேர்ந்து ஏறிக்கிறா. அப்புறம் அவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் இப்போ வந்துட்டு உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ வந்துட்டு என்னை ஃபோட்டோஸில் ஆகிட்டு அதை லீக் அவுட் பண்ணி அவளும் வந்துட்டு ஒரு வழி பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவளுக்கு முன்னாடி அவளாவே வந்து படுத்துக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த ஆள் பியூட்டி நீயாவே வந்துட்டியா, எங்களுக்கு வந்துட்டு தொந்தரவே கொடுக்கல அப்படின்ற சொன்னதும் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க, ஏதோ ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோங்க வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா அவனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் மேரீடான பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு நான் ஆர்ஃபன்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி தானே இப்படிலாம் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு அழுக வந்துட்டுருக்கு. இதெல்லாமே காரணம் இவ தான் வந்துட்டு என்னை வந்து கேவலமாக ஃபோட்டோவுமே எடுத்து அதை லீக் அவுட் பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணியிருந்தா, ஏன்னா வந்துட்டு பிடிக்கல நான் பேசாமல் விட்ட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே சொல்கிறதெல்லாம் நம்பாத, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது, இவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பொய் சொல்லலை, நான் எப்படி வந்துட்டு இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அழுதுட்டு ட்ராமா பண்ணுறா. எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு யாருக்குமே என்னை பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா சாமி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாளேன்னு. அப்போ அங்கே போசன் எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னா, எங்களை விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வீடியோஸ் எல்லாமே வேற வந்துட்டு காமிச்சிட்டு இவ தான் வந்துட்டு இவ்வளவே கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னா, எங்களுக்கு இதில் எந்த சம்மந்தம் இல்லை, அந்த பொண்ணு மேலே பழிய போட வைக்க சொன்னான்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையிலுமே சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு தான் இவ சீப்பாக நடந்திருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம நேனியுமே இந்த பாருங்க காடையுமே அந்த லின் தான் கொடுத்துருக்கா, லின்னோட வேலை தான் போல இவளை பாவத்தை வந்து கிட்னாப் வேற பண்ண வச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வேற சொல்லி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு இவ ரொம்ப பயந்து போயிட்டு நான் எதுவுமே இவளை பண்ணவே இல்லை, இவளாக தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஐயோ டார்லிங் என் தலையெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு, எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு உட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோ வேமா அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ என்ன நம்ம ஹாஸ்பிட்டல் போவோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு உட முடியாமல் தான் இருக்குது, நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் மேலே தலை சாஞ்சு படுத்தேனாலே எனக்கு போதும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு சும்மா ஆக்டிங்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இப்போ அவளுமே இங்கே பக்கத்தில் இல்லை, ஸோ நீ நார்மலாகவே இருக்கலாம், நீ வந்துட்டு இப்போ எதுக்கு
எதுக்காக என் கூட இருக்குன்னு எனக்கு தான் தெரியாதா, அந்த டைமண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தானே, உண்மையை சொல்லு, நான் அது உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கள் எப்பயுமே என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டீங்கல்ல, நான் இதுக்கப்புறம் ஏன் இருக்கணும், நான் முட்டிட்டு செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தலையை இடிக்க போகும்போது நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறான். இன்றைக்கி என்னோட பர்த்டே, நான் வந்துட்டு வெளியே போய் கொஞ்சம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இதில் என்ன வந்துட்டு தப்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இங்கே பாரு உன் பர்த்டே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போய் பேசாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் ஆமாம் என்னோட பர்த்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஆர்ஃபனில் என்னைக்கு நாங்கள் வந்தவங்களோ அந்த டேட்டை தான் நாங்கள் வந்துட்டு பர்த்டேவை கொண்டாடுவோம் அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஆர்ஃபனில் என்னை குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்னா நானுமே உன் கூட சேர்ந்து ஆர்ஃபனுக்கு வர்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினும் ஹீரோவுமே சேர்ந்து அங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அப்போ அங்கே ஃப்ரெண்டு வந்துட்டான். இன்னைக்கு வந்துட்டு மேடம் என்ன கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்றத சொன்னதும், தெரியுமே அப்படின்றத சொன்னதுமே, அவங்களுக்கு மூடு நல்லா இருந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஃப்ளேவர், மூடு நல்லா இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கும்னு சொன்னதுமே அந்த குழந்தையுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என் மூடு வந்து இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது, என் ஹஸ்பண்ட் தான் என் கூட இருக்காரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக அவன்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அதவே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கஷ்டம்லாம் பட்டுட்டு ஹர்ட்லாம் ஆக தேவை கிடையாது, இவள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து என் கூட சேர்ந்து இங்கே வளர்ந்த பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு விஷலாம் அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. கேக் கட் பண்ணலாமான்னு சொல்லும்போது என்ன விஷ் கேட்டு அப்படின்ற சிறப்பு அது எனக்கு தெரியுமே, இவங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்து அதில் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கணும்னு தான் வேண்டியிருப்பாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அமைதியாயிரு அப்படின்றத சொல்கிறா. நீ பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு உன்னோட விஷ் எல்லாத்தையும் இதில் கேளு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னோட விஷ் எல்லாமே ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கணும், அதில் ஏகப்பட்ட குழந்தைங்கள எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரெகுலராக மெடிக்கல் செக்அப் பண்ணணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ உடனே அங்கே கால் பண்ணிவிட்டு இப்போ நீ கேட்டேல இது எல்லாத்தையுமே வந்து நீ உடனே ஏற்பாடு பண்ண அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் ஜஸ்ட் ஆர்ஃபனேஜுக்காக தான் அப்படின்ற சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ஹாப்பிட்டுருக்கு. அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த லினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு பர்சன் அங்கே உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு நீ பேசாமல் வந்து என்னோட ஏஜெண்ட்டாக நீ ஒர்க் பண்ணணும், அவளை அவனோட லைஃப்லேருந்து வெளியே எடுத்துட்டு நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அவனை அடையிறதுக்கு, இதை மட்டும் நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அவனுக்காக வந்து அந்த வேலையை வந்து ஒத்துக்கிறா. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ சரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு நான் வந்துட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் இங்கே வந்துட்டு கிளம்பணும், ஆர்ஃபனேஜுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், அந்த டைமண்ட் எனக்கு வேணுமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அது எப்படி வந்துட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு உள்ளே பார்த்தா ஏதோ வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னடா பேசுகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா அந்த உண்மையான திருடை பண்ணிட்டு கையில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு தான் போகிறா, அந்த லின் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்க இடத்துக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு போனதுமே அங்கே அந்த லின் அதெல்லாமே பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கா, ஏஜென்ட் மூலமாக பேசி அவனெல்லாம் அங்கே வர வைக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்னதும் வந்துட்டு நடக்கிறத மட்டும் பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு அங்கே கேஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே அனுப்பி விட்றாங்க. பார்த்தா அவளுக்கு வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுது. கொஞ்ச நேரத்தில் அந்த ரவுடிங் எல்லாமே அவளை கட்டி வச்சுட்டு எல்லாருமே எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு உன்னை என்ன பண்ண பாரு, இதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு யாருமே டச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணி விட்டோம், உன்னை தொட்டாலே வந்துட்டு எய்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாமல் நீ வந்து வேலை பண்ணிகிட்ருக்கு, அதுக்கப்புறம் அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்றத சொல்லா. உனக்கு வந்து காசு வேணா சொல்லு, நான் ஏகப்பட்ட காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஆனால் அந்த பர்சன் எனக்கு வந்துட்டு காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், உன் வாழ்க்கையை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே நானி அந்த பொண்ணு தான்ப்பா இத்தனை டைமே வந்துட்டு அங்கே திருட வந்திருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீடியோ எல்லாமே காமிச்சதுமே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ வந்து உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா நடக்காது போலயே, நான் வந்துட்டு உனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் நீ திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நானி சொல்கிறாங்க அவங்க வீட்டை விட்டு போய் வந்துட்டு இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆளை காணமேன்னு சொன்னதுமே எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவங்கள பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு எல்லாருமே சேர்ந்து தப்பாக நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அங்கே பாருங்கள் ஆள் வராங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க கையை கழட்டிட்டு அவள் அப்படியே மறைஞ்சிடுறா. அங்கே வந்துட்டு அவங்க எங்கே இவ போனா தேடுங்க
கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே இருந்து போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த போயிட்டுருக்கா பாரு அவ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோ வந்துட்டு வேகமாக பிடிச்சிடுறான் அவளை. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை, இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, நீ இவங்களை போய் டச் பண்ணிடாத, இவங்களுக்கு எல்லாருக்குமே எய்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ண வந்திருக்கு அதை சொல்லுன்னு சொன்னதும் நான் பிறகு அதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிடா. அதுக்குள்ள அந்த பர்சன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாருமே போட்டு பயங்கரமாக அடி விழுத்துட்ருக்கா. ஆனால் திரும்ப அங்கே உடால அவனை அடிக்க போகும்போது ஹீரோயின் அங்கே உடால வந்து விழுந்து அவளுக்கு அங்கே அடிபட்டுது. நம்ம ஹீரோ அவளை அங்கே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். எனக்கு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்ததும் நீ வந்துட்டு எதுவும் அடியெல்லாம் பண்ணல இல்லை, அவங்களை எதுவும் டச் பண்ணல, உனக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டதுமே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி கவலைப்பட்டுட்ருக்க, நான் வந்துட்டு கேட்குறதுக்கு பதிலை சொல்லு, நீ வந்துட்டு எதுக்காக அங்கே போன, என்ன விஷயத்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஹீரோயின் பார்த்தா எதுவுமே பேச மாட்டா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த டைமனை வந்து திருடுறதுக்கு தான் வந்திருக்கன்னு, நீ ஏன் வந்துட்டு உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா சொல்ல மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த லேடி மட்டும் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா நான் வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வந்துடுது. அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஹனி நீங்கள் திரும்பவுமே என் மேலே இப்படிலாம் சந்தேகப்படலாமா, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும்போது என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இந்த பார் இந்த ஃபோட்டோ அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சதோ ஐயோ நான் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன், நீ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. என்ன முழிச்சிட்ருக்க, என்ன இப்போ சொல்ல போகிற அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்துட்டு என்னதில் காடை போட்டு அவங்க தான் என்னை வந்து மாட்ட வைக்க ட்ரை பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அப்போ இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே இல்லையே அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கா, எதுக்கு எடுத்தாலும் போய் பேசிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கான். அந்த ஃபோட்டோவில் உன் காதுக்கு பின்னாடி இருக்க இந்த மார்க் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஸோ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் போய் சொல்லாதான்னு சொன்னதும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னனா இல்லையா, என்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் தான் எனக்கு இப்படி மார்க் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள் என் காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு மார்க்குமே ஆயிடுச்சு, சொன்னால் நீங்கள் ஏன் புரிய மாட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மார்க்கெல்லாம் காமிச்சதுமே ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இப்போ சொல்கிறத நான் வந்துட்டு உண்மையிலே நம்புறதா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நானி அங்கே வந்துடுறாங்க. இப்படி அவளுக்குமே அடிபட்டுருக்கு, அவள் வந்துட்டு மெடிசன் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோவுமே வேகமாக போயிட்டுருக்கான். பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நானி சொன்னதுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உள்ளவன் போகிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது மெடிசன்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்ததுமே அவள் ஹக் பண்ணிட்டு எனக்கு ஊசினாலே பயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயினை பார்த்தா அப்படியே நக்கல் அங்கே சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்டாங்க டாக்டர் இவங்க இன்ஜெக்ஷன் போட்டால் தானே குணமாகும், போட மாட்டாங்களே அப்படின்றத சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கா. என்னை வந்துட்டு நீ அப்ராடுக்கு அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், தயவுசெய்து நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இதுக்காக தான் இப்படி வந்துட்டு ஃப்ராடா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே ப்ராமிஸ் பண்ணுறான் அனுப்பலன்னு. உடனே நம்ம ஹீரோயினுமே அதில் போய் எங்கள் கையை நீட்டிட்டு நானுமே உங்கள் கூட சேர்ந்து இருக்கேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனுமே அங்கே போட வச்சிடுறா. ஹீரோயின் அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டுருக்கால, நீ வந்துட்டு இதை பேசாமல் அவளுக்கு வந்துட்டு கொடு, இது வந்துட்டு அவளுக்கு கண்டிப்பாக வந்து ஈவில் ஸ்பிரிட்லேருந்து காப்பாற்றும் அப்படின்றத சொன்னதுமே அதை வந்து நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டு இது எப்படி உன்ட்ட வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு நீ எதுவும் வந்துட்டு அதுக்கப்புறம் இதை நினச்சி ஃபீல்லாம் பண்ண மாட்டேலன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ எனக்கு நம்ம இது டவுட்டாக இருக்கே, இது வந்துட்டு எங்கே இருந்துச்சு இவன் வந்து திருடிட்டு வந்தாளா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சேன்னு சொல்லிட்டாங்க கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்றத கேட்டதும் எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு என் மேலே சந்தேகம் தான் பட்டுட்ருப்பியா, இது நானாவே தான் ரெடி பண்ணது, தேவையில்லாமல் என் மேலே வந்துட்டு நீ வந்து இதெல்லாம் பண்ணாத, நான் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு என்னோட எல்லா ஆர்பனேஜ் பிள்ளைங்களுக்குமே இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே அவசியம் சரி ஓகே நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காசு பே பண்ணுறேன் நீ ரெடி பண்ணுன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டுருக்க இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க 2 பேத்துக்கு நடுவில் போய் ஹீரோயின் உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினை போய் அங்கே ஹக் பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே நாங்கள் இப்போ கிளம்புறோம், நீ ரெஸ்டாரண்ட் போனதும் இவர் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. கண்டிப்பாக இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்ருக்கா, அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்காகவே லைஃபவே வந்துட்டு நரகமாக்குறான்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு உடனே அந்த பாஸ்ட்டை கால் பண்ணி நான் வந்துட்டு உனக்கு ஏஜெண்ட்டை ஒர்க் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டேல அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஏஜெண்ட்டை எனக்கு நீ அனுப்பு
அனுப்பு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மெசேஜ் வருது, ரூம் நம்பர் 221க்கு நீ வந்துட்டு உடனே கிளம்பி போ, அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறது தேவை இருக்குன்னு சொன்னதும் அந்த இடத்துல அவள் இருக்கா. அவள் வந்துட்டு எதுக்காக என்ன வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பாஸ் எதுக்காக அங்கே அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ அவளுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த சைடில் வந்து உட்காந்துட்டு இருக்கவும் இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் அங்கே வந்து ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. நான் வந்துட்டு சொல்கிற மாதிரி நீ வந்து ஒர்க் பண்ணணும், உன்னோட பாஸ் வந்துட்டு எனக்காக தான் உன்னை வேலை பார்க்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவன்கிட்ட இருக்க அந்த டைமண்டை வந்து எடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒருத்தி அங்கே இருக்கா அவளையுமே வந்துட்டு என் வழியில் இல்லாமல் பண்ணணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் ஓகே நான் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்காக எப்படி சூப்பராக ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஹீரோயின் வேமா ஹீரோ வரவங்களையும் குதிச்சு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஜன்னலோடைய குதிச்சு உள்ளே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்கா, நீ சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு உனக்கு இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டுங்க கேட்டுட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஒருவேளை இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, போட்டு வாங்க தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறா. பட் அங்கே ஆனால் நான் வந்து உனக்கு வந்து ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லை, அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசுனதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறா. பிறகு இவளை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய வந்துட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க ஹீரோயினை பற்றி. அவளோட ஃபேமிலி எல்லாமே ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்து அவள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்கா. அவளுக்கு வந்துட்டு பிடிச்ச சாப்பாட்டை எல்லாமே அங்கே வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு டாக்னா ரொம்பவே பயம்ன்றதையுமே எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாரு நான் அவளை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே ஒரு டாக்கை வச்சுட்டு அவளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கி எந்திரிச்சு வந்து அந்த டாக்கை பார்த்துட்டு அவ்வளோதான் பயந்து போயிடுறா. அவள் அலறி அடித்து நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்துட்டு இருக்கவுமே மேலே ஏறி குதிச்சதுமே அவ்வளோதான். அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிருது. என்ன வந்து பிளான் பண்ணால் என்ன மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ பயமா உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்பவே பயம் அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இவங்களோட குழந்தைத்தனமான பேச்சை கேட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் என் பிளான் சொதப்பிடுச்சேன், நான் அடுத்ததை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடை வாங்கி வச்சுருக்கா. ஆனால் அது வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்காது போல். நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போயிட்டுருக்கும் போது அதோட ஸ்மெல் அடித்ததுமே அவள் பாட்டு அங்கே கிச்சனுக்குள்ளே போய் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டீங்க பாரு என்ன மாதிரி கண்ட்ராவியில் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் இதில் என்ன இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும், எனக்கு இந்த ஃபுட் ரொம்பவே பிடிக்கும், இதோட ஸ்மெல்லே பாரு எப்படி இருக்குது அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவன் கிஸ் பண்ணுறான். அங்கே அவளுக்கு இன்னுமே கடுப்பாகிடுது, என்னடா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆமாம் நீ சொன்ன மாதிரியே வந்து சாப்பாடோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கான ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது, இவனுக்கு வந்துட்டு ஏதோ மைண்டில் வந்துட்டு போடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்மளை லவ் எதுவும் பண்ணிட்டுருக்கானோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அவன்கிட்ட நீ வந்துட்டு இப்போ எதுக்காக எனக்கு கிஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இது என்னோட வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தானே, உன் வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்றத சொன்னதும் மேடமோட பேர்லேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்து அவங்ககிட்ட சொன்னதுமே அந்த லீன் ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பேரில் மாற்ற போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவள் என்னோட ஒய்ஃப் தானே, ஸோ வந்துட்டு அவளுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு தலையிற வேலை வைக்காத அப்படின்றத சொன்னதும் அந்த பிளான்மே சொதப்பி போய் அவளுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏஜெண்ட்டாக தான் அவள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா மீட் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த மெசேஜ் போகிறது. பிறகு ஹீரோயினுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக போனதுமே என்னாச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டதும் இதுக்கப்புறம் அவளை வந்து உயிரோட விட்டு வச்சா எனக்கு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும், அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்றத சொல்கிறா. அந்த டைமண்டையுமே எனக்காக திருடி நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நீ வந்துட்டு எதுக்காக அதை வந்து திருடணும்னு பார்க்குறோன்னு சொன்னதும் அது வந்துட்டு என்னோட பர்சனல், நீ அதை பற்றி பேசாத, நீ வந்துட்டு அவள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தா, அங்கேருந்து சில குழந்தைங்களை வந்து கிட்னாப் பண்ணிடு, ஸோ குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அவனுமே அந்த டைமண்டை கொண்டு வரப்போ அதை ஈஸியாக நான் வந்துட்டு வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி விட்டுறலாம், இவளையுமே ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவள் நினச்சதை விட பயங்கரமான ஆளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ தான் கதவை நாக் பண்ணுறான். அப்போ அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ வேமா வந்துட்டு உள்ளே போய் மறைஞ்சிக்கோ, தேவையில்லாமல் அவன் பார்த்தானா பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அவளை போய் மறைய வைக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்னாச்சு என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்ன சாப்பிட்டியா நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அங்கே அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அந்த நானி சொல்லியிருக்காங்க பிள்ளைன்னு வந்து ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது உன்னோட அங்கிள் தான், உன்னோட பேரண்ட்ஸோட சாவுக்கே அவங்க தான் காரணம், இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவள் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொன்னதும் ஓ இந்த லெவலுக்கு வேலை பண்ணுறாளா அப்படின்ற சொல்லிட்டான்.
வந்து எப்படி உண்மையெல்லாம் போட்டு வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கேர் பண்ணி பேசிட்டு போகிறான். ஆனால் அவளுக்குமே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, என்ன புதுசாக எனக்கு பாசமலை கொட்டுதுன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போய் அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இவ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கா, அவனுக்கு ஏதாச்சும் என் மேலே டவுட் வந்துருமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்து அவட்ட இருந்து விலகிடு, அதான் உனக்கு நல்லது, நீ வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுனதும் இவனுக்கு என்னாச்சு, என்ன திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், ஒரு மேலே என் மேலே எதுவும் டவுட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயத்தை நினச்சி வேற ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே அங்கே குழந்தைய காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு இந்த மறைஞ்ச மாதிரி வந்து ராசு வந்துட்டு அவளுமே அங்கே வந்து கிளம்பி வந்திருக்கா கூடவே. அப்போ அவங்க அங்கிளை பார்த்துட்டு, நீங்கள் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணது இல்லாமல் இப்போ இந்த டைமண்ட்காக இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுருக்காரு. அந்த லின் கிட்ட, நீங்கள் வந்துட்டு எப்படி இப்படி கேவலமான விஷயம்லாம் பண்ணுறதுக்கு ரெடியான, நீ உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, இவர் கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, உன் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன்னு சொன்னதும் உன் மரியாதை தூக்கி குப்பையில் போடு, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணாமல் அவளை மேரேஜ் பண்ணிக்குவேன், என்னோட அம்மாவுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தி என்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ அதை பண்ணியான்னு சொல்லிட்டு அவவே கோமாயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இந்த டைமண்டை நம்ம இன்றைக்கி எடுத்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிச்சா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இருந்து அந்த டைமண்டை வாங்கிக்கிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே இவங்க ஹாப்பி ஆகிட்டு அந்த குழந்தைய நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக விடாமல் ஒரு ரூமில் போட்டு அங்கே அடைச்சிடுறாங்க. இவங்க அந்த டைமண்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேமா அந்த டைமண்டை பிடுங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோ உங்கள் குளிரில் ரொம்ப வந்துட்டு நடுங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னால் ஏன் வந்துட்டு இவனை காப்பாற்றாமல் போக முடியல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோயினை மறைஞ்சி தானே போயிருக்கா. ஸோ அவங்க ஹஸ்பண்டையுமே காப்பாற்றிடலான்னு சொல்லி அங்கே உள்ளே வந்துட்டு நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறா. வீட்டில் நம்ம ஹீரோக்காங்க அவங்க மெடிசன்லாம் கொடுத்துட்ருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட, இவர்கிட்ட இந்த மெடிசனை கொடுத்துட்டு போங்க, அப்போ பார்த்துக்கிறட்டும் அப்படின்ற சொன்னதும் எப்படி மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து எப்படி அங்கே வந்த என்னை காப்பாற்றுறதுக்காக அப்படின்ற சொல்லி கேட்டதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னதும், ஆனால் லின்னோட கார்டு எப்படி உன்ட்ட கிடச்சிச்சு அப்படின்ற சொன்னதுமே அவள் வந்து லின்ட்ட வந்து என்னை ஃபாலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. ஆனால் இந்த கார்டு வந்துட்டு என்னோட அங்கிள்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற சொன்னதும் எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசி மலைப்பினதுமே எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, இனிமேல் நீ நிறைய பொய்கள் சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆனால் அந்த பொய்கள்லாம் நான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், ஏதாச்சும் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற சொல்கிறாங்க. அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அவளை பற்றின விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்கிறாங்க. ஏதோ வந்துட்டு தீஞ்ச மாதிரி வாடாடிக்குதேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போனால் நம்ம ஹீரோயின் கேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பாலாக்கிட்டா. என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் ஃப்ரூட் கேக் செய்யணுன்றதுக்காக ரெடி பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட்ட, இப்படி அவள் வந்து ஃப்ரூட் கேக் வந்து பண்ணிட்டு இருந்தா, அது வந்துட்டு எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு வாடடிக்குதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜில் சொன்னாங்கல்ல அவளுக்கு வந்துட்டு சோகமாக இருந்தால் இந்த மாதிரி வேறு கேக் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். வெளியே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே ஏகப்பட்ட வந்துட்டு ஐஸ். ஹீரோ அங்கே வந்து இதெல்லாம் என்ன, எத்தனை உதவி நீ வாங்கி சாப்பிடுவ, உனக்கு என்ன அவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளை அங்கே வந்துட்டு குழந்தைங்களை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெயின்போ கேக் தான் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோ கூட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இந்த இது ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே ரொம்பவே அங்கே ஹாப்பியாக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த நானிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட இப்போ சரி ஓகே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ இப்போ வந்துட்டு இங்கேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன், நீ போய்க்கிறியான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை அவங்கள வந்துட்டு இப்படி நானி கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவள் ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு விட்டுட்டு அங்கே மயக்கமாக்கிடுறாங்க. நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு ரூமில் போய் அங்கே அடைச்சி வச்சுட்டு அவளை அங்கே போட்டு பாடாப்படுத்துகிறாங்க, அங்கே டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவோட வாய்ஸில் தான் பேசிட்டு, நீ உண்மையை சொல்ல அந்த டைமண்டை திருடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின், எதுக்காக நீ இப்படி என்னை வந்து பண்ணிட்டுருக்க, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, நீ இப்படிலாம் என்னை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோங்க கால் பண்ணிடுறான் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே சரி இவளை வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு மொத்தமாக பனிஷ் பண்ணிட்டுருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படி நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்றத சொன்னதுமே ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எதுக்காக நீங்கள் வந்துட்டு சும்மா இருந்தீங்க, அவளை காப்பாற்றிருக்க வேணாமான்னு சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறீங்க அப்படின்ற சொன்னதும் அவள் என்ன நம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாக
கோவமாயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி இங்கே பேசி பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவளை தேடுறதுக்காக அங்கே வேகமாக கிளம்பி போயிட்டு இருந்தா. இந்த நானி நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அவளுக்காக பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற சொன்னதும் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் இப்போ புரிஞ்சுக்கிருச்சு. அவள் வந்துட்டு இருக்கிற இடம் உங்கள் லொக்கேஷனை தான் ஃபைனலாக காமிக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் 20 இயர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணியிருக்க வேலை என்ன வேலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னோட அங்கிளோட சேர்ந்து வேலை பண்ணுறீங்களான்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு பிடிச்சி அங்கே ஏற்றி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வேகமாக அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். டாக்டர் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க, நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, சரியாயிருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே நீ வந்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும், நீ தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். பட் இருந்தாலும் அவள் டைவர்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப வந்து கோவமாயிட்டு அவளை பிடிச்சி போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டான். தேவையில்லாமல் இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காத, நீ பண்ண இந்த வேலையை இப்போ என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே நானியோட வேலை தான் சொன்னதுமே அவங்க உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீ தான் வந்துட்டு பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் ஹீரோ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். இருந்தாலுமே அங்கே வந்துட்டு கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் சரி நம்ம ஹீரோ சரி நீ ரெஸ்டட் அப்படின்ற சொல்லிட்டு அந்த நானியை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த லேடி அடைச்சி வச்சுருக்காங்க, அங்கே எலிகள்லாம் பிடிச்சி கழிச்சு வச்சுட்ருக்கு. நம்ம ஹீரோ அங்கே போனதுமே தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் பவர் கொடுத்ததுக்கு நீ வந்து என்கிட்ட தேவையில்லாமல் இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பியா, நீ வந்து இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அடித்ததுமே 2 வருஷமாக நான் உனக்காக எவ்வளோ லாயலாக இருக்கேன், உனக்கு அதெல்லாம் கண்ணு தெரியலையா, இப்போ நான் வந்துட்டு உன்னோட சேஃப்டிக்காக அதை பண்ணேன், அவள் வந்துட்டு நல்லவ கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட அம்மா இறந்த பிறகு நானும் என்னோட பிரதர் எப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் உனக்கு புரியாதான்னு சொன்னதுமே அவள் என்னோட ஒய்ஃப், நீங்கள் அவளை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ பவர் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ திமிராயிடுச்சுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, உண்மையிலே வந்துட்டு அவள் நல்லவ கிடையாது, அவள் வந்துட்டு உனக்கு கரெக்டான பொண்ணு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிடுறா. ஹீரோயின் அப்படின்னா எல்லாருமே என்னை பற்றி இப்படி தான் சீப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோ இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப கோவப்படுறான். நான் இப்போயுமே சொல்கிறேன் அவள் உனக்கு கரெக்டான பொண்ணு கிடையாது, நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருக்க வந்துட்டு விருப்பம் கிடையாது, நீங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க. உனக்காக நான் என்னென்ன பண்ணினேன் எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு கோவமாயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேமா போனதுமே ஹீரோ நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ அவங்க பேசின கேட்டதெல்லாம் நீ வந்துட்டு உண்மை நினைச்சிட்டு இருக்காதா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் நான் வந்து சின்ன குழந்தையா எல்லாமே எனக்கு புரியும், எல்லாரும் என்னை இப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஏன் உனக்கு எதுவும் புரிய மாட்டேதா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் வராது அப்படின்ற சொல்லும்போது ஹீரோ பிடிச்ச அவ்வளோ கிஸ் பண்ணிடுறான். நீ தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதான்னு சொன்னதும் எவ்வளோ டைம் ஒன்று பாதுகாத்துருக்கேன், உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் நீ வந்துட்டு பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்லாமல் அவங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலை புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் இங்கே பாருங்கள் சார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இப்படி அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. திரும்பி பார்த்தா ஹீரோயின் வேற காணோம். சரி ஃபஸ்ட்டு அவங்கள போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் எனக்கு ஆர்ஃபனேஜுக்காக ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போயிடுறா. பிறகு இந்த லின்னை பார்த்தா அங்கே அவங்க அங்கிள் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. உங்களால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, உங்கள் ஏஜென்ட்டை வச்சு அந்த டைமண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக அவன் எனக்கு கிடைக்கல, நான் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, நான் எல்லாத்தையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வேறு அங்கே வந்து புலம்பி தள்ளிட்டுருக்கா. ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஹீரோ பார்த்ததும் எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏகப்பட்ட வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு திரும்ப நான் வந்து ஃபேவர் பண்ண வேண்டியதானே, அதுக்காக தான் அப்படின்ற சொல்லும்போது இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். இது வந்துட்டு உன்னோட அங்கிள் தான் உன்னோட அம்மாவை கொலை பண்ணார், அதுக்கான எவிடன்ஸ் தான், இதை கொண்டு போய் நீ போலீஸ்கிட்ட கொடு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க நான் சொல்கிறத நான் கேளு, அந்த பொண்ணு வந்துட்டு நான் இப்போயுமே சொல்கிறேன் உனக்கு கரெக்டானவ கிடையாது, அவள் தான் அந்த திருடி அப்படின்றத சொல்கிறாங்க, நீ வந்துட்டு நல்ல பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. இவங்களை எப்படியாச்சும் நான் வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டேன், நான் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து முன்னாடி வருவாங்க ஆளுங்க, அப்போ நான் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணிடலாம் இவனுக்கு அப்படின்ற சைட் அங்கே யோசிச்சுட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோ இவங்களை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, வேறு எங்கேயுமே அவங்க போகக்கூடாது அப்படின்ற செட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாச்சும் நான் அவங்கள கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு அதான் அவனுக்கு எதிரியாக இருக்கவங்களாம் முன்னாடி வருவாங்க, அவனை
நான் சேவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ வர்றதை சொன்னதுமே அவள் பார்த்தா அங்கே அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறா. நம்ம ஹீரோ வந்ததுமே இவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஆனால் ஹீரோக்கு ஏதோ டவுட் ஆகிட்டு இருக்கா. அவன் வந்து சேரில் வந்து யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி வேறு டச் பண்ணி வேறு பார்த்துட்டு இருக்கான். பட் யாரும் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அங்கே உட்காருங்கிறான். அவனை வந்துட்டு எங்கே அவளை காணுமே அப்படின்ற சொல்லி கேட்டதும் இல்லை அவள் வந்துட்டு இங்கே வரலன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயின் நான் எப்படியாச்சும் அவங்கள வந்து கிட்னாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு இவங்கள பார்த்தா தன்னை வந்துட்டு கிட்னாப் பண்ண சொல்லி அங்கே ஆளுங்கக்கிட்ட இவங்களாவே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்ததுமே இதெல்லாமே வந்துட்டு பண்ணது இவதான் சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு விரட்டி விடட்டும் அப்படின்ற சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட இப்படி வந்துட்டு மேடம் வந்து காணும் சார் எங்கே போனாங்கன்னே தெரியலன்னு சொன்னதுமே ஆர்ஃபனேஜோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோன்னா அந்த நியூஸை கேட்டு அவளாவே முன்னாடி வரப்போறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினுக்குமே இன்ஃபர்மேஷன் போயிடுது. எதுக்காக இவன் இப்படி பண்ணா நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜ் போகணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தா அங்கே அந்த மெயிலை வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் இவங்கள போய் காப்பாற்றுறேன் அதுக்கப்புறம் அங்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு அவங்கள கட்டி போட்டுருந்தா நம்ம ஹீரோயின் அப்படியே மறைஞ்சு போய் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அவங்கள அங்கே காப்பாற்றினதுமே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க நான் வந்து உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது இப்படி வந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் கிளம்பி வரான். ஹீரோயின் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விழான். ஹீரோ அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு இவளை பார்த்தே இல்லை எப்படிப்பட்டவனு நான் தான் சொன்னனா இல்லையா இவ வந்து இப்படி தான் மோசமான ஆள் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் மேலே பழிய போடலாம் நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அங்கே ரொம்ப வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கான வந்துட்டு எல்லா விஷயமே நல்லாவே புரியும். இவங்க வந்துட்டு எப்படி வந்து பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவன் வந்து சின்ன பிள்ளை இல்லையா அவன் வந்து நம்ப மாட்டான். நல்லாவே வந்து ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணி நீங்கள் கிட்னாப் பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு இவளை பற்றி எதுவும் பேச தேவை கிடையாது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அடிக்க வரும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் பேசாமல் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கட்டையை வச்சுட்டு மிரட்டான். அப்போ அங்கே லீன் வந்துடுறா இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் நீ கூட இருக்கிற வரைக்கும் என்னை அவன் பக்கத்துலேயாச்சும் நெருங்க விட்டையா எப்போ பார்த்தாலும் இவன் சரியில்லாதவன் சொல்லிட்டு அவன்ட்டு அந்த விளக்கே வச்ச ஒன்றால் தான் என் லைஃப் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த லீன் அவங்கள போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே கொடுமைப்படுத்திச்சேக்கா. அப்போ அவங்க அங்கிள் நீ ஸ்டாப் பண்ணி இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் இவங்களால வந்துட்டு என் லைஃபே போச்சு இப்போ அந்த டைமண்ட்மே வந்து கிடைக்காம இருக்குது நீங்கள் எதுக்காச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அவங்களோட சீக்ரெட் அந்த ஏஜென்ட்டை வர சொல்லுங்க அப்படின்ற சொல்கிறா. என் வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போனதும் தயவு செஞ்சு நான் பேசுகிறப்ப நீ பின்னாடி திரும்பாத அப்படின்றத சொல்கிறா. நான் தான் வந்துட்டு அந்த ஏஜென்ட்டை நான் இந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா நான் வந்து கணச்சு மாதிரி நீ வந்துட்டு திருட தான் வந்திருக்க அதனால தான் வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தியா ஆனால் இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி எப்போவோ தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்படின்னா இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட ஏமாற்றிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை அதனால தான் போகிறேன்னு சொன்னதும் உட்காரு தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து உன்னை வந்து எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கேன் உன்னை பாதுகாக்க ட்ரை பண்ணுறேன் உனக்கு ஏனே தெரியலையே அப்படின்ற சொன்னதும் நான் தயங்கி சொல்லிக்கிறேன் பட் ஏன் நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. என் மேலே உனக்கு கோவலாம் இல்லையா நீ வந்துட்டு எப்படி என் மேலே நம்பிக்கை வச்ச திருடியன்னு சொல்லி தெரிஞ்சுமேன்னு கேட்டதும் ஏன்னா ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கன்றப்ப மற்றவங்களை எப்படி நீ ஏமாத்துவ ஸோ எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு நீ வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கன்னு ஸோ நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் என்ன புரிய நான் வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு கான்ட்ராக்ட் தானேன்னு சொன்னதுமே கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுட்டு உனக்கு இப்போயுமா புரியலன்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணதுமே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்ப மரியாதையோடு இருந்துக்கோன்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் உனக்கு இதை தெளிவாக சொன்னதான் நீ வந்துட்டு புரிஞ்சுக்குவேன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் நீ லவ் பண்ணுறேனே என்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணாமல் நீ எப்படி என்ன கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அங்கே சண்டை வந்துட்டு கோவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவளுக்கு அவங்க ஒரு மெசேஜ் வந்துடுது இப்படி வந்துட்டு அந்த டைமண்டை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாஸ் தான் வந்துட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இப்போ தான் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு ஆர்ஃபனேஜ்லன்னு சொன்னதுமே இல்லை நான் அதை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னு அவன் சொல்கிறான். என்னை வந்து நீ வெளியே கூட்டிகிட்டு போவே சுற்றி பார்க்க அப்படின்ட்டு சொன்னதும் அவனுமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். பட் அவளுக்கு வந்துட்டு நீ வந்து என்னை வந்து இவ்வளோ சுதந்திரத்துக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறது எனக்கு ஹாப்பி தான் ஆனால் நான் உன் கூட இருந்தேன்னா எப்பயுமே வந்துட்டு உனக்கு அது டேஞ்சராகவே இருக்கும் ஸோ நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போகிறது தான் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்றதுக்கு அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா.
பிறகு உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து கிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற சைட் அங்கே விளையாட்டுத்தனமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாக அவளை போய் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவங்க ஒரு நீடில் அடித்து அவன் கழுத்தில் குத்திட்டு அவனை மயக்கமாக்கி எங்கள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு இவரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவர் கண்ணு முழிச்சதுமே நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற சைட் அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இல்லைன்னு அந்த அங்கிள்கிட்ட என்ன அவங்களோட ஏஜென்ட் வருவாளா இல்லையா, இன்னும் ஆளவே காணோன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் வருவா, அவள் ரொம்பவே டேஞ்சரான பர்சன் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அங்கே பார்சலை தூக்கிட்டு வந்ததும் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா நான் சந்தேகப்பட்ட மாதிரி நீ தான் அந்த திருடி அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்படுறா. இதை பற்றி நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னதும் போய் சொல்லி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற சைட்டு அவங்க பாஸ்ட்டை இந்தாங்க இதை நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கேட்ட மாதிரி நான் வந்துட்டு உங்கள் வேலையை வந்து முடிச்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து அந்த ஆள் அதை வாங்கி ஹாப்பியாக அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் அங்கே வந்துட்டு புகையாக வர ஆரம்பிச்சிருது. வேமா நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம், பாஸை இப்படி பண்ணுவேன்னு சொன்னதும் நீ எனக்கு வந்து பாஸெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த நானி வந்துட்டு அந்த லின்னை போட்டு அடித்ததுமே அப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. அந்தாலும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது நம்ம ஹீரோங்க கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்களையுமே பிடிக்க வச்சுடுறாங்க. நீ வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு போயிடுது. நம்ம ஹீரோயின் அந்த லின்ட்டேருந்து அவங்கள காப்பாற்றினதும் நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் உன்னை ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே வந்து சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன் அப்படின்ற செட் அவங்க மயக்கமானதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு எந்திரிங்க நானின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் இல்லை பாஸ், அவங்களுக்கு மயக்கம் தான் ஆகிருக்கு, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு உன்னை பற்றி கவலைப்படு, மற்றவங்கள பற்றி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற சைட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. என்னை விட்டுட்டு நீ எங்கே போவா அப்படின்ற சைட்டு இவனுமே பின்னாடி அப்படியே வேட்டிகிட்டே ஓடிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.